நான் எந்த ஒரு பொருளுக்கும் இவ்ளோ எக்ஸைட் ஆனது இல்லங்க. பட் இந்த பொருளுக்கு எக்ஸைட் ஆகுறதுக்கான காரணம், இது ஒரு பேபி காட்டு. இது வாங்குனதுக்கப்புறம் நான், என் ஒய்ஃபு, என்னோட பையன், என்னோட நியூ பார்ன் பேபி 4 பேரும் ஒரே பெட்ல அவ்ளோ கம்ஃபர்டபுளா படுக்க முடியும். இதில பேபிய தனியா தானப்பா போட போறீங்க. அப்ப எப்படிப்பா எல்லாரும் ஒரே பெட்ல படுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் ட்விஸ்ட்டே இருக்கு. நம்ம என்ன ஃபாரின் கல்ச்சர்லயா இருக்கோம், புள்ளைங்கள தனியா படுக்க போடுறதுக்கு. நம்ம பக்கத்துல படுக்க போட்டுக்கணுங்க. அதுவும் சேஃபா படுக்க போடணும். அதுக்கு தான் இத வாங்கியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்றது ரொம்பவே ஈஸி. அண்ட் இதில ஒரு குஷன் வச்ச பெட்டும் வந்துரும். அண்ட் இதில வீல்ஸும் அட்டாச் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வீல்ஸ் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். அண்ட் ஆல்சோ வீல்ஸை லாக்கும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீல்ஸை மேலே ஏற்றி விட்டுட்டு ராக்கர் மோடாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காட்டோட ஹைட்டை ஒன் சைடோ இல்லை டபுள் சைடோ கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேபிஸ் சம்டைம்ஸ் வாமிட் பண்ணுறப்போ மூக்கில் ஏறாமல் இருக்க இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். அண்ட் இது கூடவே மஸ்கிட்டோ நெட்டும் வந்துருது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளீட்டாக ஸ்டீம் பண்ணிட்டேன். அப்போ தான் பாக்டீரியாஸ்லாம் ஆகும். தென் கீழே இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் கொடுத்துருந்தாங்க. சரி, பெட்டுக்கு பக்கத்தில் தனியாக தானே வச்சிருக்கீங்க, எப்படி பெட்டோட சேர்த்து வைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு பெட்டோட சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால வீல் லாக்காகவே இருந்தாலும் ஈஸியாக தள்ள முடியும். அந்த காட்டுக்கும் செவருக்கும் நடுவில் இவ்வளோ கேப் இருக்கனால காட் ஈஸியாக மூவ் ஆயிரும். ஸோ அதனால பெட்டை வந்து காட்டு பக்கம் டைட்டாக தள்ளிட்டு லாக் பண்ணிட்டேன். இப்போ செவரோட காட் நல்லா ஃபிக்ஸாக இருக்கனால காட் மூவே ஆகாதுங்க, ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கும். லிட்டரலி எங்கள் பெட்டோட அப்படியே அட்டாச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒய்ஃப் பக்கம் பேபி இருக்கும். அண்ட் நைட்டு பேபி ஃபீட் பண்ணும் அப்படின்னா ஒய்ஃப் எடுத்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வச்சிருவாங்க. அண்ட் இதை வாங்கினதுக்கு நிறைய பேர் வேஸ்ட்டுன்னு சொன்னீங்கல்ல, இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? நைட்டு ஃபீட் பண்ணிட்டு பேபிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இங்கிருந்து ஈஸியாக டைப்பர் எடுத்துட்டு டிஷ்யூ எடுத்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க ஒய்ஃப். ஸோ ஒய்ஃப்க்கு செம்மையாக செட் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் டே டைமில் இதை ஹாலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஹாலில் வந்து பேபியை போட்டுட்டு கொசு வலையும் போட்டுருவோம். ஸோ நம்ம இருக்கிற இடத்துல பேபியும் இருக்கும் அண்ட் சேஃபாகவும் இருக்கும். அண்ட் நைட் மறுபடியும் ரூம்க்கே வந்து காட்டை கொண்டு போயிடுவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் 4 பேரும் ஒரே பெட்டில் படுக்கிற மாதிரி இப்போ ஃபீலில் இருக்குது எங்களுக்கு. ஸோ நியூ பேரண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி காட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வேணால் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு சேனல் பயோலையும் வியூ ப்ராடக்ட்ஸ்லையும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.